செய்திகள் தொடர்கின்றன. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு யாகங்களும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. திருமாலும் பிரம்மனும் யார் பெரியவர் என போட்டியிட்ட போது தான் என்ற அகந்தை அடங்கினாலன்றி சிவபரம் பொருளை காண முடியாது என்ற உண்மையை உலகிற்கும் திருமால் மற்றும் பிரம்மனுக்கும் உணர்த்தும் வகையில் சிவபெருமான் அடிமுடி காண இயலாத ஜோதி பிழம்பாக லிங்கோத்பவ மூர்த்தியாக காட்சியளித்த நாள் சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரி உருவான இடம் திருவண்ணாமலையாகும். இந்நிலையில் மகா சிவராத்திரி தினமான நேற்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலி விழா தொடங்கியது. இதில் உலகில் உள்ள நாட்டிய கலைஞர்கள் அனைவருமே கலந்து கொண்டு தங்களது பரத கலைஞர்களை சிதம்பரம் நடராஜருக்கு சமர்ப்பணம் செய்ய உள்ளார்கள். விழாவில் கதக், மோகினி, குச்சிப்பிடி போன்ற நடனங்களை ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் உள்நாட்டு மக்களும் சிங்கப்பூர், அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் 500க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் பங்கு பெற்று பிரகன் நாட்டியாஞ்சலி விழாவை தொடங்கினர். நேற்று தொடங்கிய இந்த விழா வரும் 26ஆம் தேதி வரை தினமும் மாலை முதல் இரவு வரை மொத்தம் 7 நாட்கள் நாட்டியாஞ்சலி விழா நடைபெற உள்ளது. சிலோன்ல இருந்து ஸ்ரீராம் சிஸ்டி டான்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரோம். நாங்கள் இங்கே வந்து சிவராத்திரி அன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலில் நாங்கள் இங்கே டான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்னு நாங்கள் யோசிக்கவே இல்லை. இதுக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறது நம்ம குருக்கும் நம்ம டான்ஸர்ஸுக்கும் தான். அவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாட்டி கூட நம்ம டான்ஸே இருக்காது. நான் வந்து எல்லாத்தையும் விட நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொல்லிக்கிறேன். மகா சிவராத்திரியை முன்னிட்டு கும்பகோணம் ஸ்ரீ மகாளம்பிகை சமேத ஸ்ரீ ஆகும்பேஸ்வரன் திருக்கோயிலில் 11ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகை சோபனாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் இடம்பெற்றன. மூன்று நாட்களுக்கு நடைபெறும் இந்நிகழ்ச்சிகளை காண தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை வந்திருந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரத்தில் உள்ள சென்னபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கும்பம் அமைத்து 108 சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டது. இதேபோல் நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் உள்ள சிவன் கோவிலில் சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுடெல்லியில் நடைபெற்ற போலீசார் சோதனையில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட 60 பெண்கள் மீட்கப்பட்டனர். நாட்டின் பல பகுதிகளிலிருந்து பெண்கள் மற்றும் இளம் வயது பெண்கள் பாலியல் தொழிலுக்காக கடத்தப்படுகிறார்கள். அதனை தடுப்பதற்காக போலீசார் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுடெல்லியின் ஜிபி சாலையில் உள்ள பாலியல் தொழில் நடைபெறும் ஒரு இடத்திலிருந்து 60 பெண்கள் நேற்று மீட்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களது சொந்த ஊர்களுக்கும் அனுப்பப்பட உள்ளனர். இதுகுறித்து டெல்லி காவல்துறை அதிகாரி தேவேஷ் ஸ்ரீவத்சவா கூறுகையில், புதுடெல்லியில் உள்ள ஜிபி சாலையில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் பெண்கள் மற்றும் சிறுவயது பெண்கள் என 60 பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். And the raid was conducted at some of the kothal of GB Road, and girls, both minor and majors, have been brought to the police station along with and we have some counsels from the helpline also, child helpline. So right now we are taking down the statements of these girls who have been brought to the police station, and after that legal action will be taken. மேலும் இந்த பெண்கள் எங்கிருந்து புதுடெல்லிக்கு வந்தனர் என்றும் இதற்கு பின்னால் உள்ள கும்பலை கண்டறிவதற்காகவும் 20 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் ஆந்திராவில் மையம் கொண்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசியில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 2 பெண்கள் படுகாயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியாருக்கு சொந்தமான தீப்பெட்டி தொழிற்சாலை ஒன்று உள்ளது.
இங்கு ஆண்களும் பெண்களும் சுமார் 80 பேர் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது தீக்குச்சிகளுக்கிடையே ஏற்பட்ட உராய்வினால் திடீரென தீப்பற்றியது. விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் ராமுத்தாய், பாப்பாத்தி என்ற 2 பெண்கள் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து சிவகாசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வந்தவாசியில் நாய்கள் கடித்து ஒரே நாளில் 18 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சி பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக நாய்கள் தொல்லையால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதையடுத்து வீதிகளில் உள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நகராட்சி அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களை நாய்கள் கடித்ததில் ஒரே நாளில் 18 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்தவாசி பகுதியில் உள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு குழந்தைக்கு கன்னத்துல கச்சிக்குது, தலையில கச்சிக்குது, அது ஒரு பையனுக்கு காலில் கச்சிக்குது. காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ராணுவத்தினர் நடத்திய பனித்திருவிழா விளையாட்டுப் போட்டிகளை சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இயற்கை எழில் கொஞ்சம் மாநிலமான காஷ்மீர் மாநிலத்தில் ஆண்டுதோறும் பனிக்காலத்தில்தான் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருக்கும். தற்போது அங்கு உறைபனி காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வருகையை மேம்படுத்துவதற்காக அங்குள்ள ராணுவத்தினர் பனித்திருவிழா என்ற பெயரில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தினர். ஜம்மு அருகே உள்ள பெஹல்காம் நகரில் நடைபெற்ற இந்த பனித்திருவிழாவின் போது மல்யுத்தம், ஓட்டப்பந்தயம், தலை மீது குடம் வைத்துக் கொண்டு பனியில் மீது வேகமாக நடந்து செல்வது ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சீர்காழியில் கந்துவட்டிக்கு பணம் வாங்கிய நபரை கடத்தி சித்திரவதை செய்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி வடக்கு வீதியில் வசித்து வருபவர் நடராஜ பிரபு. இவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பாலு என்பவரிடம் 5 லட்சம் ரூபாய் வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார். இதனையடுத்து 5 வருடங்களாக அசல் தொகை மற்றும் அதற்கு உண்டான வட்டியை செலுத்தியுள்ளார். மேலும் அதிக அளவில் வட்டித் தொகை கேட்டு பாலுவும் அவரது கும்பலைச் சேர்ந்த 4வரும் நடராஜ பிரபுவை கடத்தி பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமுற்ற நடராஜ பிரபு சுயநினைவு இல்லாத நிலையில் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து சீர்காழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 5 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன். 5000 ஒரு நாளைக்கு 5000 வட்டி. அந்த வட்டி கொடுக்குறது வெளிலேருந்து எல்லா பணமும் வாங்கி அந்த வட்டி கொடுக்குறதே நான் 67 லட்ச ரூபா 68 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். அவருக்கு கொடுத்துட்டு கணக்கு முடிச்சாச்சு. திருப்பி என்னை கடத்திட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு சவுக்கு காட்டில் வச்சு என்னை அடித்து பணம் தர முடியாது என்கிட்ட. இல்லை நான் கணக்கு முடிச்சு நான் எதுக்கு தரணும்னு நான் சொல்லி வாக்குவாதம் பண்ணுறப்போ என் மனைவி ஃபோன் அடித்தாங்க. மனைவி போனோடனே அவன் புருஷன் வரணும்னா எனக்கு இவ்வளோ பணம் வரணும், 5 லட்ச ரூபா பணம் வரணும்ப்பா, 2,000 ரூபாய்னா அவன் புருஷன் இங்கே கருத்து எடுத்து கொடுத்துருவான். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உத்தமபாளையத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் உரிய சிகிச்சை பெற முடியாமல் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் மருத்துவமனைக்கு தினமும் 100க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு வராத காரணத்தால் நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியவில்லை. மேலும் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் விபத்துகளில் சிக்கி ஆபத்தான நிலையில் வருபவர்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற அவல நிலை மாற வேண்டும் என்றால் மாவட்ட நிர்வாகமும் மருத்துவ உயர் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இருக்கக்கூடிய செவிலியர்களும் சரியான முறையில் கவனிக்கிறது இல்லை. அவங்க அந்த பிரைவேட் கிளினிக்கில் தான் கவனம் செலுத்துறாங்க தவிர உள்நோயாளிகளுக்கும் வெளி நோயாளிகளுக்கும் சரியான சிகிச்சை அளிக்கப்படுறதில்லை. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் 8வது லீக் ஆட்டம். இந்தியா இலங்கை இன்று மோதல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.